அப்போஸ்தலரும் இரத்த சாட்சியுமாகிய சீமோன் பேதுரு அவர்களின் வாழ்க்கை வரலாறு. எபிரேய மொழியிலே தெளிவாக சொல்லப்படுகிற சீமோன் என்ற பெயர்தான் பேதுருவின் உண்மையான பெயர். இவருடைய தகப்பனார் பெயர் யோனா. இவர் திருமணமானவர். இவர் இங்கு மீன் பிடிக்கிறவராக காணப்படுகிறார். கிரேக்க மொழியில் இவருடைய சகோதரர் பெயர் அந்திரேயா என்பதாகும். இவர் அராமிக் மொழியை வலுவான வடநாட்டு உச்சரிப்புடன் பேசுகிறவராகவும் தெய்வ பக்தி உடையவராகவும் காணப்பட்டார். ஆலோசனை சங்கத்தில் நிறுத்தப்பட்ட போது பவுலை போன்று சட்ட அறிவு இல்லாத போதும் மிகவும் ஞானமாய் பேசி ஆலோசனை சங்கத்தினரால் அனுப்பிவிடப்படுகிறார். யோவான் ஸ்நானகருடைய நடவடிக்கைகள் இவர் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. இவருடைய சகோதரர் அந்திரேயா யோவான் ஸ்நானகரின் சீடனாய் இருந்தான். பேதுரு இவனுடைய சகோதரன் அந்திரேயாவால் இயேசுவிடம் அறிமுகப்படுத்தப்பட்டார். இதன் நிமித்தம் பின்னர் இயேசு இவரை கடலோரத்தில் கண்டு அழைத்தபோது அதிக புரிந்துணர்வோடு உடனே பின் சென்றார். இவர்களுடைய அழைப்பை தொடர்ந்து மற்ற சீடர்களும் இயேசுவின் அழைப்பை பெற்றனர். இவருடைய புதிய பெயர் சீமோன் பேதுரு. அராமிக் மொழியில் புதிய பட்ட பெயரை பெற்றார். அராமிக் மொழியில் கேபா என்றால் கல் அல்லது பாறை என்று பொருள். வழக்கமாக புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற பத்ரோஸ் என்னும் பெயர் கிரேக்க பதம் ஆகும். இயேசுதாமே இந்த பெயரை பேதுருவுக்கு வழங்கினார். சீடர்களிலே முதலாவது அழைப்பை பெற்றவர் இந்த பேதுரு. சீடர்களுடைய பெயர் பட்டியலில் இவர் எப்பொழுதும் முதலில் நிற்பவர். இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமான 3 சீடர்களில் இவரும் ஒருவர். இவருடைய உணர்ச்சிபூர்வமான பக்தி அவ்வப்போது சித்தரிக்கப்படுவதை நாம் காண முடிகிறது. இவர் 12 பிரதிநிதியாக செயல்பட்டார். பேதுரு தன்னை மறுதலிப்பார் என்று இயேசு கூறியபோது அதை ஏற்க மறுத்தார். ஆனால் பின்னர் அவரே இயேசுவை மறுதலித்தார் என்பதையும் நாம் காண்கிறோம். பிலிப்பி, செசரியா பட்டணங்களில் கடந்து போகையில் இயேசு கேட்ட ஒரு கேள்விக்கு பதிலளிக்கையில் இவர் முழு குழுவிற்கும் பிரதிநிதியாக செயல்பட்டு பதிலளிக்கிறார். இதனால் இதனை தொடர்ந்து கடிந்து கொள்ளுதலுக்கும் அனைவரும் பங்காளர்கள் என தோன்றுகிறது. பேதுரு உயிர்த்தெழுந்த இயேசுவை முகமுகமாய் காணும் வாய்ப்பை பெற்றார். புதிய ஏற்பாட்டில் அதிகமாக விவாதிக்கப்படுகிற பகுதி மத்தேயு 16. இயேசு கிறிஸ்து தாமே பேதுருவுக்கு பாறை என பொறுப்பு உரிமை அளிக்கிறார். பேதுருவின் நம்பிக்கையும் இயேசுவே இரட்சகர் என இவர் ஒப்புக்கொண்டதும் ஆகிய இவை இவரது ஊழியத்தின் முக்கிய பகுதியாகும். வரலாற்று பூர்வமாக பாறை என்பது கிறிஸ்துவின் மேல் வைக்கப்பட்ட நம்பிக்கை மாத்திரமல்ல, கிறிஸ்துவை குறித்த அப்போஸ்தலர்களின் அறிக்கையும் கூட. வேறு ஒரு இடத்தில் இவர் சபையின் அஸ்திவாரம் என்று கூறப்படுகிறது. தர்துல்லியன் போன்ற விவிலிய வல்லுநர்கள் பேதுரு சபையின் அஸ்திவாரம் என ஒப்புக்கொள்கின்றனர். ஆனால் குல்மான் என்பவர் இந்த கருத்தை மறுக்கிறார். பெந்தெகோஸ்தே என்ற நாளுக்கு முன்னர் வரை சமூகத்தில் முன்னணியில் இருந்தவர் இவர். பின்னர் இவர் முதன்மை போதகர் ஆனார். பேதுரு அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருந்தார். இவர் புறஜாதிகளின் ஊழியத்தில் பங்குள்ள முதல் நபராக காணப்பட்டார். பேதுரு ரோமாபுரியில் நீரோ அரசனின் காலத்தில் இரத்த சாட்சியாக மரித்ததாக நம்பப்படுகிறது. இதை குறித்து யோவான் 21 அதிகாரம் 18 வரை நாம் காணலாம்.